Hi students, welcome back to Only One Marks channel. So இந்த வீடியோல 12th standard score 90 plus seriesல மேக்ஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து தமிழ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு மேக்ஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். மேக்ஸுக்கு ஸ்டடி பிளான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம எப்பவுமே வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவேன். இன்னைக்கு நான் இன்னும் அப்லோட் பண்ணல, பை நைட் இன்னைக்குள்ள இல்லை நாளைக்குள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுவேன். அதுவும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். ப்ளஸ் இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் பார்த்துடுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் 20ல 18 மார்க்ஸ் புக் பேக்னு வந்துடும். ஸோ 1 மார்க் ஷார்ட் கட்ஸ் பார்த்தீங்கன்னா 18 மார்க்ஸ் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து இன்டர்னல் 10 மார்க்ஸ், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தாலே 28 மார்க்ஸ். ஆல்மோஸ்ட் பாஸ் கிட்ட வரைக்கும் போயிடுவீங்க. ஸோ 1 மார்க்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. இதுதான் ஸ்டடி பிளான். ஃபர்ஸ்ட் எந்த சாப்டர் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் 1. நெக்ஸ்ட் எது பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா லெசன் 1ல ஆல்மோஸ்ட் 10 மார்க்ஸ் கிட்ட வந்துடும். உங்களுக்கு ஈஸி லெசன் தான். இது முடிச்சிங்கன்னா நெக்ஸ்ட் லெசன் 12 போங்க, 8 மார்க்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ லெசன் 1ம் லெசன் 12ம் பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் கிட்ட வந்துடும். உங்களுக்கு பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? 40 மார்க் உங்களுக்கு கேரண்டி. 35 to 40 மார்க்ஸ் வாங்கிடுவீங்க. டெஃபினட்டாக பாஸ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் எந்த லெசன் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th லெசன். லெசன் 1, லெசன் 12, நெக்ஸ்ட் லெசன் 11. லெசன் 11ல வந்து 10 to 12 மார்க்ஸ் எப்பவுமே வரும். ஓகே, ஸோ 10 to 12 மார்க்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெசன் 6 போங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். உங்கள் மேக்ஸில் 15 மார்க்ஸ் கிட்ட இந்த சாப்டர்லேருந்து வரும். ஓகேவா? ஸோ 4 சாப்டர் பார்த்துருக்கோம். லெசன் 1, லெசன் 12, 11 and 6. 4 சாப்டர் நீங்கள் உருப்படியாக பார்த்தீங்கன்னா மினிமம் அரௌண்ட் 70 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் வாங்கிடுவீங்க. டெஃபினட்டாக 100% 70 மார்க்ஸ் கிட்ட நீங்கள் வந்து வாங்கிடுவீங்க. 70 to 80 மார்க்ஸ் கிட்ட இந்த 4 சாப்டர் பார்த்தா வாங்கிடலாம். இந்த 4 சாப்டர் பார்த்துட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th சாப்டர் போங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுலையும் 10 மார்க்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஸோ 70னா இப்போ ஒரு 80 மார்க் கிட்ட வந்துடும் உங்களுக்கு. 4th சாப்டரும் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா செகண்டும் தேர்டும் பார்த்துக்கும். செகண்ட்ல ஒரு 10 மார்க்கு, தேர்ட்லேயும் வந்து ஒரு 10 மார்க் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட். ஸோ இப்போ இந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா 90 மார்க் கிட்ட டெஃபினட்டாக வாங்கிடுவீங்க. 80 to 90 உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஈஸியாக. ஓகே, என்னெல்லாம் சாப்டர் சொன்னேன்? 1, 12, 11, 6. 4 சாப்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன சாப்டர்? 4th சாப்டர், அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட். ஸோ 7 சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் தரேன். பட் 7 சாப்டர்ஸ் நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அரௌண்ட் 90 வாங்கிடுவீங்க. சரி, இவ்வளோத்தையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th 8th இம்பார்ட்டன்ட் தரேன். அதுவும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஓகேவா? 7th and 8th நான் இம்பார்ட்டன்ட் தரேன். அதை பார்த்துக்கோங்க. டெஃபினட்டாக 90 மேலே போயிடுவோங்க மார்க். ஸோ 100 மார்க் நான் சொல்ல, இப்போ நான் சொன்ன லெசன்ஸு ப்ளஸ் 7th and 8th பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 90 மார்க்ஸ் மேலே நீங்கள் வந்து வாங்கிடலாம். நீங்கள் 9th and 10th பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வாங்கலாம். பட் எனக்கு வந்து 80 மார்க் போதும், 90 மார்க் போதும்னா 9th 10thல அவாய்ட் பண்ணிட்டு மீதி நான் நல்லா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் தருவாங்க. 80 கிட்ட போயிடுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 1 by 1 ஒரு சாப்டர்ஸாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண உங்கள் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்பவுமே நம்ம பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஸ்மெண்ட்னா அந்த 6 சாப்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். 6 சாப்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் 80 கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சாப்டரை நீங்கள் இன்க்ளூட் பண்ண உங்கள் மார்க் அதிகமாகும். 9th and 10th பார்த்தீங்கன்னா 100 மார்க்கே போயிடும். எனக்கு 100 வேணாம், 80, 90 வேணும்னா லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் சாப்டர்ஸே பாருங்க. எப்பவுமே நிறைய பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிட்டு மார்க் கம்மியாயிடும். ஓகேவா? இதான் ஸ்டடி பிளான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சேர்த்து பார்த்துக்கலாமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம வெப்சைட்ல padida.comல அப்லோட் பண்ணுறேன். பிசிக்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு, கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணியாச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. அதெல்லாம் பார்க்காதவங்க நம்ம வெப்சைட் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? அப்லோடும் பண்ணிடுறேன். ஸோ சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் அட்ஜாயின்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்பாங்க. 1.1ல அட்ஜாயின்ட் பேஸ் பண்ண கொஸ்டின். நெக்ஸ்ட் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் ஒரு சம்மு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரேங்க் பேஸ் பண்ண கொஸ்டின். 1.2ல 1.2 and 1.3ல ரேங்க் பேஸ் பண்ண கொஸ்டின் பாருங்க. 3 மார்க் கன்ஃபார்ம் வந்துடும். 5 மார்க் பார்த்தீங்கன்னா கிராமர் ரூல் 99.99% 5 மார்க்ஸ் இதுல தான் கேட்பாங்க. அப்படி இது இல்லைன்னா நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் லாம்டா, மியூலாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கும் ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். பட் ஸ்டில் சேஃபர் சைடுக்காக ஃபர்ஸ்ட் லெசன்லாம் ஃபுல்லாத்தையும் பார்க்க நல்லது. காஸ் ஜார்டன் மெத்தடு இதெல்லாம் பாருங்க. ஃபுல்லாக பார்க்க தப்பு கிடையாது, நல்லது தான் ஃபர்ஸ்ட் லெசனும். ஓகேவா? பட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து மேக்ஸிமம் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 12ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி சாப்டர்ஸ். 12.1லாம் 2 மார்க் 3 மார்க்ல கேட்பாங்க. எல்லா சம்மும் பார்த்துக்கோங்க.
12.2லையும் 3 மார்க்ஸ் சாரி 3 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா 12.1ல எல்லா சமம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கும் 3 மார்க் இதில் வந்து ஒன்று 2 மார்க் கேட்கலாம் இல்லை 3 மார்க் கேட்கலாம். ஸோ அது 12.1 ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 12.2 ட்ரூத் டேபிள் பேஸ் பண்ண கொஷின்ஸு வெரி எல்லாமே பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ட்ரூத் டேபிள் பேஸ் நம்மளே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இன்னொரு சேனலில் ஸ்மார்ட் லேர்ன் டியூஷன் சொல்லிட்டு மேக்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதில் போய் நீங்கள் 12th சாப்டர் நீங்கள் பார்த்துக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். சரி, சாப்டர் 12 முடிச்சிட்டிங்கன்னா 11th சாப்டரில் 11.1ல ரேண்டம் வேரியபிள் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ஈஸி தான் இதுவும். நெக்ஸ்ட் 11.2ல ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வச்சு 3 மார்க் கேட்கலாம். சம்டைம்ஸ் இதுவே வந்து 5 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ இதுவே வந்து 5 மார்க்கில் கேட்டால் ஈஸி. இது கொஞ்சம் பெருசாக போகும். 11.3ல 5 மார்க் கேட்டாங்கன்னா கொஞ்சம் பெருசாக போகும். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும், இன்டெகிரேட் பண்ணி போடணும். பட் நிறைய வாட்டி 11.2லேருந்தே 5 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க, ஈஸியாக 10 to 12 மார்க்ஸ் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 6.4ல ஃபைண்ட் த ஆங்கிள், 6.1ல டைரக்ஷன் கொசைன், 6.9ல ஃபைண்ட் த ஈக்குவேஷன். இதெல்லாம் வந்து 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. 5 மார்க் வந்து 6.1ல காலங்காலமாக ஒரு 5 மார்க் கேட்பாங்க. சைன் a பிளஸ் பி, காஸ் a பிளஸ் பி. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2 சம் இருக்கும், a மைனஸ் பி, a மைனஸ் பின்னு சொல்லிட்டு. இந்த 4 சம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். 6.1 9 10 பிளஸ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி 5 மார்க் இன்னொன்னும் கேட்பாங்க. 2 5 மார்க் இருந்து வரும். 6.4 6.5 6.6 6.7 பார்த்துக்கோங்க. ஈஸியாக நம்ம வந்து 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். 6 சாப்டர் தரவா இருந்தீங்கன்னா 15 மார்க்ஸ் நமக்கு கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 4. சாப்டர் 4ல 2 மார்க்ஸ் வந்து ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு 4.1 4.2 4.3 4.4ல இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 3 மார்க்ல ஃபைண்ட் த டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். இதுலேயே வந்து சைன் இன்வர்ஸ், சைன் ஏ காஸ் பின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுவும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 5 மார்க்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.22 4.28 4.29 எக்ஸசைஸ்ல வந்து 5 6 7 8 9 10 4.5ல. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 4ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எல்லாமே நம்ம வெப்சைட்ல கொடுக்குறேன், நீங்க வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் லெசன் 2ல பார்த்தீங்கன்னா 2.1ல சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 2.4ல ரெக்டாங்குலர் ஃபார்ம், 2.6ல ஃபைண்ட் த சென்டர் அண்ட் ரேடியஸ், 2.7ல போலார் ஃபார்ம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 3 மார்க்ஸ்ல 2.2ல தேர்ட் சம், எக்ஸாம்பிள் 2.2 2.5ல 4 5 6 எக்ஸசைஸ்ல 2. எக்ஸாம்பிள் 2.13. நெக்ஸ்ட் 2.7ல பிரின்சிபல் ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின். 2.8ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாம்பிள் 2.29ல இருந்து 2.32 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். 5 மார்க் வந்து வெரி கன்ஃபார்மாக கேட்பாங்க. 2.7 2.8ல எப்பவுமே 5 மார்க் வரும். 2.7 2.8 நல்லா பார்த்துக்கும், ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். சேஃப்டிக்கு 2.5ம் பார்த்துக்கும். 2.5ல 7th சம், எக்ஸாம்பிள் 2.15ம் பாருங்க. அதுக்கப்புறம் 2.7ல வந்து 4 5 6, 2.8ல 2 5 6 7 இதே டைப்ல எக்ஸாம்பிள் சம் இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸோ 2.7 2.8ல இருந்து ஒரு 5 மார்க், பெரிய சம் சின்ன சம் 5 மார்க் கேட்க மாட்டாங்க, பெரிய சம் பாருங்க ஒரு 5 மார்க் வந்து அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் 2 மார்க்ல வந்து ஆல்பா பீட்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின், அது பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் கியூபிக் ஈக்குவேஷன். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. 3 மார்க்ல ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி, இதுவும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. 3 மார்க்ல 3.2ல இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸ்ல மெயின் பார்த்தீங்கன்னா 3.5ல தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், வெரி இம்பார்ட்டன்ட். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் டெஃபினட்டா வரும். பேஜ் நம்பர் இன்னொரு சம் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 122ல 6x power 6 minus 35x power 5, அதான் 3.5ல ஃபிஃப்த் சம் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லியிருந்தால இதே மாதிரி எக்ஸாம்பிள் சம். ஸோ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வச்சு ஒரு 5 மார்க் கேட்பாங்க. சப்போஸ் இதில் 5 மார்க் கேட்கலனா 3.3ல ஃபிஃப்த் சம், எக்ஸாம்பிள் 3.15ம் பார்த்துக்கணும். பட் மெயினாக 5 மார்க்கு இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் மீதி சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்தீங்கன்னா சரி அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ சாப்டர் 7 8 இம்பார்ட்டன்ட்டு. இதுவும் சொல்லிடுறேன் அப்படியே ஃபாஸ்டா. சாப்டர் 7 and 8 மிக்ஸ்டா. எக்ஸசைஸ் 7.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு சில சம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பாருங்க ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 7.4 7.5 7.6 எக்ஸசைஸ்ல பாருங்க கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 6 சிம்பிள் சம், சின்ன சின்ன சம்ஸ் தான். பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் 7.3ல
ரோல்ஸ் தியரம் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் 7.19, 7.20, 7.217. ஸோ ரோல்ஸ் தியரம் பேஸ் பண்ணி கொஸ்டின் டெஃபினட்டா கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 7.5ல வந்து எவாலுவேட் எல் ஆர்பிட்டால்ஸ் ரூல். அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல் ஆர்பிட்டால்ஸ் ரூல் 1ன்னு போட்டிருக்கேன். அது வந்து எல் ஆர்பிட்டால்ஸ் ரூல் வெரி இம்பார்ட்டன்ட். 7.5ல எல் ஆர்பிட்டால்ஸ் ரூல் ஈஸியா தான் இருக்கும். 8.1ல பாத்தீங்கன்னா லீனியர் அப்ராக்சிமேஷன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 8.2ல ஃபைண்ட் டிஎஃப் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க டிஎஃப்னு சொல்லிட்டு. எக்ஸசைஸ் 9.9 வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். 9.3ல வந்து எல்லா சமம் பார்த்துக்கும், எல்லாமே இம்பார்ட்டன்ட் 9.3ல. ஸோ 7 and 8 தரவாருங்க. இதெல்லாம் 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 7 and 8ல 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 7.3ல ஃபர்ஸ்ட் சம், 7.4 மெக்லாரன் சீரிஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி 7.6ல அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமா ஈஸி லெசனு. நெக்ஸ்ட் 8.2ல ஃபர்ஸ்ட் 8.2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 4, 5, 6. 8.4ல கொஸ்டின் நம்பர் 6, 7, 8, 9, 10. நெக்ஸ்ட் 9th சாப்டர் 9.3ல செகண்ட்ல ஆல் சம்ஸ் பிளஸ் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 5 மார்க் போயிடலாம். இதுல 7th and 8ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.1ல வந்து 7, 8, 9, 10 எக்ஸாம்பிள் 7.10 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கேட்பாங்க டெஃபினட்டா. அது விட்டீங்கன்னா 7.8, 4, 5, 6 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நீங்க. இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 4, 7, 6, 4, 5, 6. நெக்ஸ்ட் 8.7ல ஆயிலர்ஸ் தியரம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து 5 மார்க்ஸ். ஸோ இப்போ இந்த சாப்டர் 1, 2, 12, 6, 11, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, 7, 8 பார்த்துருக்கோம். தேவைப்பட்டா நீங்க 9th, 10th 100 மார்க்கு வேணா பார்க்கலாம். இல்லை எனக்கு 80 மார்க் போதும்னா நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர். பட் இதுல வந்து கம்பல்சரி கொஸ்டின் டெஃபினட்டா கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாப்டர் 9 அண்ட் சாப்டர் 10 கொஸ்டின்ஸ், இன்டகிரேஷன் அண்ட் லிமிட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் வந்து நம்ம வெப்சைட் padida.com அட் ப்ரெசென்ட் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ எடுக்க முடியுதான்னு செக் பண்ணுற ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ padida.com இதில் வந்து 10th, 11th அண்ட் 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். இதிலே படிக்கிற மாதிரி ஆன்சர்ஸோட இன்னும் ஃபியூச்சரில் பண்ணிவிடுவோம். இதில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் உள்ள போங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் உள்ள போனீங்கன்னா அட் ப்ரெசென்ட் ஃபிசிக்ஸ், பயோ, கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஃபிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பண்ணியிருக்கோம் 2 மார்க்ஸ். இங்கே போய் நீங்கள் இதில் வந்து மேக்ஸ் ஒன்று ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? நீங்கள் அதுக்கப்புறம் மேக்ஸும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக ஆக்சஸ் பண்ணி அதை படித்தாலே போதும். டெஃபினட்டாக 90 மேலே வாங்கிடலாம். மெயின் திங் மேக்ஸுக்கு வந்து ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வந்து வேறு சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் இன்னும் ஜுவாலஜி பார்க்கல, இன்னும் எந்த சப்ஜெக்ட்லாம் பார்க்கலையோ அதுவும் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ உங்கள் பப்ளிக் எக்ஸாம் எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பப்ளிக் எக்ஸாம் நல்லாவே அட்டென்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.